முஸ்தபா கூட கேட்டாரு, ரஜினி அரசியலுக்கு வரேன்னு சொல்லும் போது இதே ஆளுங்க என்னெல்லாம் சொன்னாங்க. அவரு சங்கி, அவருக்கு என்ன அரசியல் தெரியும், அவருக்கு என்ன மக்களுடைய பிரச்சனை தெரியும், அவரெல்லாம் பண்ண முடியுமா, அவரெல்லாம் வரலாமா, அவர் வரக்கூடாது, அவர் இப்போ உருப்பட மாட்டார், வந்தாலும் அது எல்ல முடியாது, எல்லாம் பேசிட்டு இன்னைக்கு ரஜினிகாந்துக்கு தான் வலிமை. ரஜினிகாந்த் எப்படி கஷ்டப்பட்டு வந்தவர். அதாவது ஒவ்வொரு செயல்பாட்டிலையும் பேச்சுல இருந்து தான் நம்ம அந்த விமர்சனத்தை வைக்கிறோம். அதாவது துக்ளக் படிப்பவர்கள் எல்லாம் அறிவாளின்னு சொல்லும் போது நாங்க விமர்சனம் பண்ணோம். ஏன்னா அவ்வளவு ஒரு மோசமான சனாதன கருத்துக்களை, நச்சு கருத்துக்களை பரப்புகின்ற ஒரு ஏடுதான் துக்ளக்கு. அப்படி துக்ளக் படிக்கும் பொழுது அவர் அதை படிக்கிறவங்க கூட அறிவாளின்னு சொல்ற ஒருவர் எப்படி நீங்க சமத்துவத்தை பேசுவார் அப்படிங்கிற அந்த அப்படியே ரஜினியை சப்போர்ட் பண்ண வரீங்களே அப்படின்ற ஆச்சரியமா கேக்குறாரு. அன்னைக்கு நீங்க விமர்சிச்சீங்க. இன்னைக்கு அவர் நான் இன்னைக்கு நான் சொல்ல வரேன். நான் இன்னைக்கு அவர் ஒதுங்கி நான் அரசியலில் ஈடுபடவில்லையாலும் இந்த மக்களுக்கு நான் செயல்பட தயாரா இருக்கிறேன்னு சொல்லி அந்த மூன்றாவது பக்கத்துல வரலன்னு சொல்லிட்டாரு. அதனால எல்லாரும் ஆதரிக்கலாம். நீங்க எல்லாருக்கும் நல்லவர் ஆயிட்டாரு இப்ப.